நம்முடைய அவரை எழும்பி நின்று கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா சொல்லி ஆண்டவரை வாய்களை திறந்து தேவன் அருமையான இந்த ஒரு ஓய்வு நாளை நமக்கு தந்ததற்காக நன்றி சொல்லி ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, மகிமை சிறந்தவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே ரத்தம் சிந்தினவரே துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, எங்களுக்காக தம் ஜீவனை விட்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், அப்படி வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. பாடல் வரிகள் சொல்லுகிறது, தேவன் நம்மை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் நம்மை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னு பார்த்தோம்ன்றால் அவருடைய பாசம், அவருடைய அன்பு எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மீது இருந்தது. அல்லேலூயா. அதனாலே தான் தம்மையே நமக்காக தந்து அதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் எத்தனை பேர் நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக மரிக்க முடியும்? ஒரு சிலர் நல்லவங்களுக்காக வேணா தங்களுடைய ஜீவனை கொடுக்கலாம். ஆனால் பாவம் செய்த நம்முடைய மனிதர்களுக்காக, நமக்காக, நம்முடைய குடும்பத்தாருக்காக எத்தனை பேர் ஜீவனை கொடுக்க முடியும்? யாருமே கொடுக்கல. ஆனால் யாரு கொடுத்தா? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்மையே நமக்காக தந்தார். ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, அவருடைய பாசம் பெரியது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம தேவனுடைய பாசம் பெரியது. அப்படியே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஆண்டவரே, அவருடைய பாசம் பெரியதப்பா அப்படின்னு சொல்லி வாய்களை திறந்து அப்படியே மகிமைப்படுத்துங்க. கொஞ்சம் நேரம் தேவனை அப்படியே மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. மறுபடியும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவன். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆயவேன் மேனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆயவேன் மேனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறையிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின்
வாக்கு படைக்கும் ஆகாயவின் மேனாய் அவர் ஜலம் பெருகும் ஆண்டவர் வாக்கு படைக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி ஒன்று என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். யாரும் கரங்களை தட்டலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 வெற்றியுண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. என் ராஜா உன்னை செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா உன்னை செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 வெற்றியுண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலை மிதித்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 வெற்றியுண்டு
பாடல் வரி சொல்லுகிறது பாருங்க, சாத்தானின் அதிகாரமெல்லாம் தன் காலாலை மிதித்து விட்டார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாம் நம்மீது இருந்ததால் சாத்தான் நம்மை மேற்கொண்டு விடக்கூடாது என்றதனால் தேவன் தம்முடைய ஜீவனையும் சிலுவையிலே கொடுத்து நமக்காக நம்முடைய பாவங்களை தம்முடைய தலையில ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெற்றியான வாழ்க்கை தந்தவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், நாம் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையும் வெற்றியும் உண்டு என்று இந்த பாடல் வரி அழகாக சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து சாத்தானிய அதிகாரமெல்லாம் நேசர் காலாலை பறித்து கொண்டார் என்ற வரிகளை என்னோடு சேர்ந்து பாடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரமெல்லாம் காலாலை மிதித்து விட்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னை பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலையும் கூட பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார் என்ற பாடலை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார்.
ஹல்லேலூயா. நாம் அப்படி கொஞ்ச நேரம் மேலும் நின்று அந்த தேவாதி தேவனை கண்களை மூடி ஒரு சில நிமிடங்களும் துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையான தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, துதிக்கிறோம் ஏசப்பா, மகிமையானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி வாய்களை திறந்து துதிக்கலாமா? அப்படி யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். தேவாதி தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அப்படி அவரை நினைத்து ஒரு சில நன்றிகளை அப்படி அவர் கேட்டெடுக்கலாமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகிமையானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதிக்கும் தெய்வமே, மகத்துவமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி இயேசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, நானோ எப்போதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் என்று தாவீது அழகாக சொல்லுகிறார். தாவீதை பார்த்தோம் என்றால் அவர் எப்போதும் தேவன் மீது முழு நம்பிக்கையோடு தேவனை துதித்தார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் துதிக்கிறோம், நாம் தேவனை தேடுகிறோம். ஆனால் அந்த முழுமையான நம்பிக்கை தேவன் மீது இருக்கிறதா என்று நாம் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீதை பார்த்தோம் என்றால் முழு நம்பிக்கையை தேவன் மீது மட்டும்தான் வைத்திருந்தார். இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுதினமும் தேவனை தேடுகிறோம், ஆலயத்திற்கு சென்று வருகிறோம். ஆனால் தேவனை நாம் முழுமையாக நம்பி இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் நாம் அவரை முழுமையாக நம்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் நம்பிக்கை தேவன் மீது இருப்பதோடு உலக பிரகாரமான மனிதர்கள் மீதும் பொருட்கள் மீதும் இப்படி தேவனை தவிர மற்ற எல்லார் மீதும் நம்முடைய நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோம். இன்னைக்கு அதனால் கூட நமக்கு வர வேண்டிய நன்மைகள் ஒருவேளை தவறி போகலாம். ஒருவேளை இன்று வந்திருக்கிற நாமும் கூட நாம் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய நம்பிக்கையை தேவன் மீது வைத்திருக்கிறோமா அல்லது மனிதர்கள் மீது வைத்திருக்கிறோமா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் அப்படி தேவன் மீது நம்முடைய முழுமையான நம்பிக்கையை வைத்தோம் என்று சொன்னால் அதே வேதம் சொல்கிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவார் என்று வேதம் சொல்கிறது.
நாம் எங்கே தாழ்த்தப்பட்டிருந்தோமோ அங்கே தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார். நாம் எங்கே நாம் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தோமோ தேவன் நம்மை அந்த இடத்தில் தேற்றுவார். அந்த வசனம் சொல்லுகிறது, என்னை மறுபடியும் தேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மறுபடியும் தேற்றுவார் என்று சொன்னால், ஒருவேளை நாம் முதலாவது தேவனை தேடி நாம் முழுமையாக நம்பி அவரை நாடி வந்திருந்த காலங்களில் நாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது ஒருவேளை நாம் தேவனை விட்டு பின் சென்று நாம் தேவனிடமிருந்து வரக்கூடிய நன்மைகளை இழந்து நாம் இருக்கலாம். அதான் தாவீது தேவனை முழுமையாக நம்பி துதித்தது போல நாம் துதித்தோம் என்று சொன்னால் நிச்சயம் தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை தேற்றுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படி கரங்களை தட்டி அந்த தேவனை மேன்மைப்படுத்துங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் மேன்மை வேணும் என்று நினைக்கிறீங்க? அப்படி கரங்களை தட்டி அந்த தேவனை மேன்மைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் இயேசப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை நம்புகிறோம் இயேசுவே, ஸ்தோதரிக்கிறோம். நாம் முழுமையாக தேவனை நம்பினோம் என்று சொன்னால் நிச்சயம் தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்தில் ஒரு சிலராக இருக்கிற நாமும் கூட அப்படி ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நம்முடைய முழு நம்பிக்கையை தேவன் மீது அப்படியே வைத்து அவரை கொஞ்ச நேரம் ஸ்தோதரிக்கலாமா? ஸ்தோத்திரம் இயேசப்பா, துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். தாவீது உம்மை நம்பி துதித்தது போல இயேசுவே நாங்கள் உம்மை நம்பி துதிக்கிறோம். உம்மே முழுமையாக நாங்கள் நம்புகிறோம் இயேசப்பா. நீர் எங்களை தேற்றுகிறவர் என்று நாங்கள் பார்க்கிறோம், எங்களை ஆதரிக்கிறவர் என்று நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் விழுந்த இடத்திலே எங்களை நீர் தூக்குகிறவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் இயேசப்பா. ஒருவேளை நாங்கள் பல மனிதர்களை நம்பி நாங்கள் உம்மை நம்புகிற நம்பிக்கையில் நாங்கள் குறைந்திருக்கலாம். ஆனால் இன்று இயேசுவே நாங்கள் உம்மே நம்பி உம்மே நாடி வந்திருக்கிறோம் என்று அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உம்மை உயர்த்திடுவோம், துதி நிறைவுடன் கர்த்தரே நீ உயர்ந்திடுவே. ஓசன்னா ராஜராஜனே, உம்மை உயர்த்திடுவோம். அப்படி சேர்ந்து பாடுங்க. துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்த்திடுவே. ஓசன்னா ராஜராஜனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. சிந்து ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. உம்மை உயர்த்திடுவோம், உம்மை உயர்த்திடுவோம், துதி நிறைவுடன்
படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே உருவாக்குமே அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே உருவாக்கும் உருவாக்குமே 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 உருவாக்குமே. ஸ்தோத்திரம் இயேசப்பா, துதிக்கிறோம் நல்லவரே. நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை மேன்மைப்படுத்த போகிறவர் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம் இயேசப்பா. ஹalleluya. எங்களை தேற்றுகிறவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்களை அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் இயேசுவே உம்மை நம்புகிற நம்பிக்கையில் ஒருவேளை நாங்கள் பின்தங்கி இருந்தால் இயேசுவே, இன்று நாங்கள் உம்மை முழுமையாக நம்பி உண்மையை சார்ந்து இருக்கிற ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை தேற்றும், எங்களை மேன்மைப்படுத்தும். துதிக நமைக்குமே எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.